இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசைப்பு தான் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது. போன வாரம் வந்து அதாவது நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, போன வீக் தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ, போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட்ல முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாவையும் ரொம்ப பிடிக்குமோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பட் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம்னு கிடையாது. நேத்து அதாவது சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தான். பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறது இந்த வாரம் தான் நம்ம சொல்ற மாரி இருக்கும். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட தம்பிக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகளை தாண்டி எல்லாத்தையும் விஜயா அவங்க எல்லாரும் எதிர்ப்புகளை தாண்டி இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணிருவாங்க. மேரேஜ் பண்ணோனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மாவும், அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்த உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த பொண்ணுட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணோட அம்மா கேட்பாங்க, "நீலாம் ஒரு மனுஷனாடா? என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட நீ கல்யாணம் பண்ணி வச்சேன்னு" சொல்லிட்டு பயங்கரமா திட்டியிருப்பாங்க. திட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்காரங்க, அந்த அ அந்த பொ அந்த பையனோட அம்மா, அப்பா, அப்புறம் வந்து பாட்டி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அநியாயத்துக்கு ஒரு நல்ல பையன வந்து பார்த்தீங்கன்னா, செய்யாத தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்க வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை நீங்க குடுத்துட்டீங்க. அப்படிங்கிறப்போ அப்பலாம் அவங்களுக்கு தப்பு தெரியல. உங்க பொண்ண கல்யாணம் பண்ணும்போது மட்டும் தான் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள மீறி இந்த பையனே இந்த பொண்ண கூட்டிட்டு போயிருவியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. பட் ஃபைனலா மேரேஜ் எல்லாம் முடியுது. அன்னைக்கு முதல் இரவு வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தி முகூர்த்தத்துக்காக எல்லாமே ரெடி பண்றாங்க. அவங்க அம்மா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு என் பொண்ண விட்டு போக மனசில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "என் பொண்ணோட கூட பேச விருப்பம் இல்லையான்னு" சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. பேசி முடிச்ச உடனே எல்லாம் பைசல் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்போ கூட என் பொண்ண கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முத்துவோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, "நீங்களே கொஞ்சம் நெனச்சு பாருங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள கூட்டிட்டு போவாங்கன்னு நெனைக்கிறீங்க? கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறப்போ எப்படி நீங்க கூட்டிட்டு போகணும்னு நெனைக்கிறீங்க? இனிமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உண்மையான எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, தரமான சம்பவம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க ப்ரோமோ வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ப்ரோமோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த வாரம் ப்ரோமோ வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கான ப்ரோமோ வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாவும் ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க. ஓகேவா? முத்துவும், மீனாவும் ஒரே இடத்துக்கு ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க. பட் அதே ஃபங்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கும், ரோஹிணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி, மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் மனோஜும், ரோஹிணியும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் நம்ம ஃபேமிலில யாருக்குமே தெரியாத மாரி தான் போகணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது, மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற யாருக்குமே தெரிய வேணாம். யாருக்குமே தெரியாத மாரி நம்ம எப்படியாவது கடந்து இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடந்து போறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் பிளான் பண்ண உடனே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபங்ஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, முத்தும் போறாங்க. ஸோ முத்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மணப்பெண் கோலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மணமகன் கோலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவருடையே அப்படி நீட்டா வந்துட்டுருப்பாரு. வரும்போது மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவ பார்த்துருவாரு. முத்துவ பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு ஷாக்கிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த ப்ரோமோ நான் எதுக்காக நான் உங்கள ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸோ மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட மாட்டுவாரா? மாட்ட மாட்டாராங்கிறது நமக்கு தெரியல. ப்ரோமோவுக்கு அப்புறம் எபிசோட் வந்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். அது மாட்டுவாரா என்னங்கிறது போக போக தான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு ரோஹிணி கல்யாணம் ஆகும்போது, இவங்க 2 பேரும் மாட்டுவாங்களா? மாட்ட மாட்டாங்களா? அப்படிங்கிறத தாண்டி, பட் இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா? அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடையில அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அவங்க ஒண்ணு சேருவாங்களா? மாட்டாங்களா? ஒரு பக்கம் ரோகிணி வந்து குறை சொல்றவங்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்‌க்காக தானே அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்றவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்‌க்காக மத்தவங்கள கஷ்டப்படுத்துறது என்ன ஒரு நியாயம்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்களும் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம அத நியாயப்படுத்துறத விட, அதுல உள்ள கருத்துக்கள் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறது நமக்கு நல்லதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேறுபாடு. ரோகிணிய பத்தி ஒவ்வொருத்தவங்க பாசிட்டிவா பேசுவாங்க, நெகட்டிவாவும் பேசுவாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு கருத்து என்ன தோணுதோ ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனா அதிகமா மோஸ்ட் ஆஃப் பீப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனா வந்து ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்புட்ன்னா, ஒரு சக குடும்பத்தில எல்லாரும் எப்படி இருக்காங்களோ, அதே மாரி தான் முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வேலைய கரெக்ட்டா பார்த்து, குடும்பத்தினுடைய எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு, சொந்தமா உழைச்சு, எந்த ஒரு குறுக்கு போகாம முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா ஒரு உழைச்சு வந்திருப்பாங்க. அது ஒரு முக்கியமான ஆள்னா முத்துவும் மீனாவையும் சொல்ல முடியும். ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னா, லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கணும். ஒரு ப்ராப்பரா பொய் சொல்லக்கூடாது, ஃப்ராட் சொல்லக்கூடாது. யாருக்குன்னா என்ன ஒண்ணும் முன்னாடி போய் நிக்கணும், நல்லது பண்ணணும். குடும்பத்துக்கு எதனா ஒண்ணு முன்னாடி போய் நிக்கணும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை
யாரையும் நம்ம கைவிட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உழைக்கிற ஒரு ஜீவன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் மட்டும்தான். ஸோ அதனால எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி என்னோட கருத்து. ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கருத்தும் இருக்கு இல்லையா? ஸோ ஏன்னா ப்ரோ ரொம்ப இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்கா போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டா போகுது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஒரு மோஸ்ட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தோணும் இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ, அந்த மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ அப்படிங்கிறப்போ, உங்களோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து போன வாரம் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவோட அதாவது மீனாவோட தம்பிக்கு எப்படி மேரேஜ் பண்ணாங்க பல தடைகள தாண்டிங்கிற ஒரு எபிசோட் முடிஞ்சுச்சு. பட் இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய பிரச்சனை வருது. இப்போ அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாம, ஃபேமிலி தெரியாம பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டுருக்கு. அது போக போக தான் தெரியும். ஸோ நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒ ஏன்னா நெறைய பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி, மனோஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ற பீப்பிள் நெறையா இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மனோஜுக்கும், முத்துக்கும் சப்போர்ட் பண்ற பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நெறையா இருப்பாங்க. பட் மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான், இவங்களுக்கு இவங்க அப்படிங்கிற மாரி நம்ம எதுவுமே சொல்றதுக்கு நான் தயாரா வரல. பட் என்னதான் இருந்தாலும், நம்மள பொறுத்தளவுக்கு எல்லாரும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாரி தான் என்னோட மைண்ட் செட்ல ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. அதுதான் ஒரு உண்மையான விஷயமும் கூட. ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணலாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி மட்டும் தான் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான கருத்தும் கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன, எப்படி, என்ன, ஏது என்னங்கிறது. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வர அடுத்தடுத்த எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா அடிக்கடி வந்துரும். ஸோ அதனால நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளா இருக்கும் சரி, சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் சரி, அது மட்டும் இல்லாம மோஸ்ட்டா பார்க்குற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருங்க. ஸோ ஏன்னா கமெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு குடுத்தா மட்டும் தான், ஸோ உங்களோட கருத்துக்கள் இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லும்போது, பார்க்குற மத்த வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ! இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ இத பத்தி உங்க கருத்து என்ன? அப்படிங்கிறத நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.